நேற்று தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு திமுக செயலாளர் தண்ணீர் தொட்டியை அடித்து உடைக்கிறாரு 10-15 பேரோட ஏன்னா போன முறையும் எனக்கு நீங்கள் தேர்தலில் ஓட்டு போடல, இந்த முறையை நீங்கள் திமுகவுக்கு வாக்களிக்கலை, உங்களுக்கு எதுக்கடா குடி தண்ணீர் தொட்டின்னு சொல்லிவிட்டு அதை ஒரு 10-15 பேர் உடைக்கிறாங்க. ஆனால் அவரை விடியகாலம் அந்த வழக்கை கொடுத்தவரை கைது பண்ணுறாங்க. இந்த உடைச்சவங்களை ஒன்றும் பண்ணல, ஆட்சி அதிகாரம் அவங்ககிட்ட இருக்குங்கிறதால அவங்கள ஒன்றும் பண்ணல. அந்த வழக்கு கொடுத்தவர் கேட்குறாரு, என்னை எதுங்க திருட மாரி 4 மணிக்கு 5 மணிக்கு பிடிக்கிறீங்க அப்படின்னு. அது காவல்துறை சொல்லுது, வாப்பா பேசிக்கலாம்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மணி 5:30 அப்படிங்கிறாங்க. ஒரு வழக்கு கொடுத்தா அவங்கள பிடிக்கிறாங்க, குற்றம் செஞ்சவனா சுதந்திரமாக விடுறாங்க. என்ன அது எனக்கு புரியல. என்ன தான் நடக்குது? ஆனால் உங்களோட ஊழல் அராஜகத்துக்கு அளவே இல்லாமல் போயிட்டு, ஏன்னா அந்த மக்கள் திருந்தலை. இலவசம், ஓட்டுக்கு பணம், கோட்ரு, இது மட்டும்தான் வச்சுருக்கு. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, என்கிட்ட 1000 தான் இருக்குது, 5000 தான் இருக்குது, 10,000 தான் இருக்குன்னு. பல கோடி ரூபா செலவு பண்ணுவாங்க, பல கோடி ரூபா ஊழல் பண்ணுவாங்க. அதை பற்றிலாம் யாரும் பேசக்கூடாது. உண்மையை சொன்னால் அவங்க செய்கிற குறைநிறைகளை சுட்டி காட்டினாக்கா அவங்க மேலே வழக்கு. பரவாயில்ல, திமுகவுக்கு ஓட்டு போனேன், நல்லது செய்ய, நான் ஒன்று செஞ்சுருக்கேன், இன்னது செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கேளு. மக்கள் குடிக்கிற தொட்டியை உடைக்கிறது என்ன புண்ணியம்? அது தாழ்த்தப்பட்டவர் குடியிருக்கிறது, அந்த தண்ணியை நம்பி தான் இருக்காங்களாம். அங்கே பண்ணுறீங்க. ஆனால் தாழ்த்தப்பட்ட தலைவர் சொல்லிவிட்டு ஒருத்தர் திமுகவுக்கு முட்டு கொடுத்துட்டு பாரு, முரட்டு முட்டு. இதை பற்றிலாம் பேச மாட்டார் அவருக்கு. இதெல்லாம் தெரியாது. கண்ணுக்கு கேட்டால் அப்படியே நடந்திருக்கா, இது தமிழ்நாடு நடந்திருக்காத, வேறு ஏதோ கிரகத்தில் நடந்திருக்குன்னு சொல்லுவார். இதுதான் நடக்குது. ஆனால் விளையாட்டில் திமுகவோட அராஜக போக்கு இன்னும் குறையல. ஆனால் மக்கள் திருந்தணும் பார்க்குறேன், திருந்துறதுக்கு வாய்ப்பும் இல்லை. திரும்ப அவங்க கொடுக்குற 100-200 தான் கூவுது. இனியாவது மக்கள் திருந்துறதுக்கான சந்தர்ப்பம் இல்லை. என்ன பண்ணுறது? நமக்கு தெரிஞ்சதை சொல்கிறோம், கேட்டால் கேட்குது, கேட்காட்டி போகுது. சிவடங்க ஒரு சங்கு மாதிரி போயிட்டு போக வேண்டியதான்.